ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வித்தியாசமான 2 ஹாரர் ஃபிலிம்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெஸ்மெண்ட் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன பையனோட அப்பா அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் வந்துட்டான். நான் சொல்றது நீ கவனமா கேளு. அவளை நீ எந்த காரணத்தை கொண்டு பார்க்க கூடாது, அவளை பத்தி பேசக்கூடாது. அதே நேரம் நீ அவகிட்டையும் பேசக்கூடாது. அவளை பத்தின எந்த சிந்தனையும் மண்டைக்குள்ள ஓடக்கூடாது. அப்படி ஒருத்தி இருக்கான்றதை நீ மறந்துடணும். இன்னைக்கு நீ அமைதியா வர, உட்காந்து சாப்பிட்ற, போய்கிட்டே இருக்கு. மற்றபடி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது புரியுதா அப்படின்னு அந்த பையனை மிரட்டி மிரட்டி அந்த அப்பா கேட்கிறாரு. அந்த பையனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போய் பயத்தோட சரின்னு சொல்றான். அதே குழப்பத்தோட இந்த சின்ன பையன் டைனிங் டேபிள் வந்து உட்காரான். பக்கத்துல அவங்க அக்கா இருக்கா. அவளும் பயந்து போயிருக்கா. சரி இன்னைக்கு உன் கிளாஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு அக்காவை பார்த்து அப்பா கேட்க, அப்படியே அந்த பொண்ணு பரவாயில்லாம போச்சு அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவன் கண்ணுல ரொம்ப மரண பயம் தெரியுது. நீங்க சமைச்ச டின்னர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அம்மாவும் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடந்து தொலையுது, என்னதான் நடக்குதுங்க, இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு அந்த பையன் கேட்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. வாய மூடு, உன்னை வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னல, வாய மூடு அப்படின்னு டேபிளை தட்டி அப்பா கோவப்படுறாரு. அந்த பையன் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறான். அப்படி உறைஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அக்காவோட ஷோல்டர்ல கருப்பு கலர்ல ஒரு கை வந்து வைக்குது. இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரத்துல இதயமே நின்று போய் உடம்பெல்லாம் உரைய ஆரம்பிக்குது. டென்ஷன் ஆகாத, நீ பேசாம பிளேட்ல இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு அப்பா மறுபடியும் சமாதானப்படுத்துறாரு. அந்த பொண்ணும் பையனும் பயந்துகிட்டே தட்டுல இருக்கிற பாதி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வீட்டுல இருக்கிற டெலிஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, இந்த உருவத்தோட எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது அப்படின்னு அம்மா கத்திக்கிட்டே அந்த போன் எடுக்கிறதுக்கு வேகமா ஓடுறாங்க. அப்பா எவ்வளவு சொல்லி பாக்குறா, அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த அம்மாவோட அலற சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா, எந்த காரணத்தை கொண்டு டேபிள் விட்டு நீங்க எந்திரிச்சு வரக்கூடாது, இங்கேயே உட்காந்துருக்கணும், எதுவுமே நடக்கல, நீங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே அவங்க அப்பா மெதுவா எந்திரிச்சு போய் பாக்குறாரு. கதவு லாக் ஆயிருக்கு. கதவை தட்டுறாரு. அவளை எதுவும் பண்ணிட, தயவு செஞ்சு விட்டுரு, இந்த இடத்த விட்டு எங்களை விட்டும் போயிரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. கத்திக்கிட்டே இருக்கும்போது ரூம்குள்ள இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. கை காலெல்லாம் உடையிற மாதிரியும் ஃப்ளோர்ல யாரோ அந்த அம்மாவோட தலையை வச்சு இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அடுத்த நிமிஷமே டோர் உடஞ்சு படாருன்னு அந்த ஆளும் கீழே விழுகிறாரு. ஸ்பாட்லேயே அந்த ஆள் அவுட். அப்பா விழுந்து சத்தத்தை கேட்டு 2 பசங்களும் அப்படியே எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த அக்கா இருக்கா பாருங்க, தம்பியை பார்த்து, தம்பி நீ எதுவுமே பார்க்காத, அப்பா சொன்ன மாதிரியே கேளு, இங்க எதுவுமே நடக்கல, நீ அவளை எதுவுமே பார்க்கல, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கண்ணாடி வழியா அந்த பையன் பார்க்கறான். கருப்பு கலர்ல தலையை விரிச்சு போட்ட கொடூரமான உருவம் அப்படி மெதுவா இவங்களை பார்த்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பாஞ்சு இவங்க 2 பேரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டு கொடூரமா கொள்ளுது. இதோடு இந்த கொடூரமான வித்தியாசமான கதை இங்கேயே முடியுது. இப்ப அடுத்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஒரு பொண்ணு டான்ஸ் கோச்சிங்காக டான்ஸ் கிளாஸ் வந்திருக்கா. ஆனா அந்த கிளாஸ்ல இப்ப அவ மட்டும் தான் இருக்கா. கண்ணாடியை பார்த்து மெதுவா டான்ஸ் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றான். கையை காலை ஆடிட்டு கண்ணாடியை பார்த்து மெதுவா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது கை காலை இறக்கி பாக்குறா. ஒரு உருவம் இவ்வளவு மாதிரி நிக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு அப்படியே தலை தெரிச்சு பின்னாடியே ஓடுறான். இருந்தாலும் பயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு மெதுவா கண்ணாடியை திரும்பி பாக்குறா. அந்த உருவம் அப்படியே இவளை பார்த்து சிரிக்குது. மெதுவா இவ்வளவு மாதிரி டான்ஸ் ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுது. இது பாக்குறது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கறனால அந்த பொண்ணு மெதுவா ஒரு ஸ்டெப்பை போட்டு காட்டுறான். அந்த கண்ணாடியில தெரியுற இவ்வளவு மாதிரி இருக்கிற உருவம் மறுபடியும் ஒரு டான்ஸ் ஆடுது. அதே மாதிரி இந்த பொண்ணு ஆடிடுறா. 3ஆவதா காலை தூக்கி ஆடுறா. அதே மாதிரி இந்த பொண்ணு ஆடுது. இப்படி கண்ணாடி பேய் என்ன ஆடுனாலும் சரி இவளும் சேர்ந்து சேர்ந்து ஆடுறான். இதனால அந்த கண்ணாடி பேய்க்கு கோவம் வருது. திடீர்னு அந்த பேய் தன் காலை உடைக்குது. அப்படியே சொன்ன மாதிரி இந்த பொண்ணோட காலும் உடஞ்சு போயிருது. தாங்க முடியாம கதறி துடிக்கிறா. நம்ம அப்பயே இந்த இடத்த விட்டு போயிருக்கலாம், தேவையில்லாம போட்டா போட்டி போட்டு இப்ப நம்ம உயிரை நாமளே வாங்கிட்டோமே அப்படின்னு வழியில கதறி துடிச்சுக்கிட்டே அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பேய் தன்னோட ஒவ்வொரு விரலா உடைக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணோட விரலும் உடையுது. வழி தாங்க முடியாம கதறி துடிச்சு அழுகிறா. அப்படியே அந்த கண்ணாடி போய் ஒரு படி மேல போய் அந்த பொண்ணோட கழுத்தையே திருகி விட்டு உடைச்சு கொடூரமா கொள்ளுது. தன்னந்தனியா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம கண்ணாடி போய் என்ன பண்ணுதோ அதெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணனால இந்த பொண்ணோட உயிரும் சேர்ந்து போயிருது. இந்த 2 கதையில உங்களுக்கு பிடிச்ச கதை எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.